அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஜே பியூவினூடாக மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொலி என்னத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது அண்மை காலமாக ஒரு டிக்டாக் வலைதளங்களில் ஒரு செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்குது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்பெயின் நாட்டில் ஒரு வருடத்திற்கு 3 லட்சம் பேர் படி 3 வருட ப்ரொஜெக்டில் 9 லட்சம் பேருக்கு விசா வழங்குவதாக இந்த நாடு முடிவெடுத்திருக்கின்றது. இந்த ஒரு நியூஸ் ஒன்று பரவி கொண்டிருக்குது. அதோட உண்மைத்தன்மை என்ன, அது ஜார் அப்ளை பண்ணலாம், எங்கட நாட்டவர்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமா, அப்படி பிரியோசனமாக இருக்குமான்னு சொல்லி சொன்னால் எந்த வழியில் அவர்களுக்கு அப்ளை பண்ணலாம் என்ற முழுமையான விவரங்கள் அந்த யாருக்குமே தெரியாது. அந்த அடிப்படையில் இது எல்லா மக்களையும் சென்றடையணும். இது சம்மந்தப்பட்ட முழு விளக்கங்களை நான் இதில் தரணும் என்றதுக்காண்டி ஒரு அலசி ஆராய்ஞ்சு சில லோயர்ஸோடையும் அபிப்பிராயங்கள் அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு சில லோயர்ஸ் மேட்ட வீடியோக்கள் யூடியூப் வீடியோக்களை பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் உண்டு. எனக்கு நான் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் இந்த விசா திட்டங்களை கொண்டு போகலாம்ன்றதுக்குரிய காணொலியாக இந்த காணொலி அமையும். அந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு யாராவது எங்களுடைய ஜே வியூவுக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்குமே ஒரு விதத்தில் ஊக்கமாகவும் ஆதரவாகவும் அமையும் என்று கேட்டுக்கொண்டு அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அந்த விசா சம்பந்தப்பட்ட அந்த காணொலிகளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு முதல்ல ஸ்பெயினை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த மக்களுக்கு என்னென்னு சொன்னால், ஸ்பெயின் நாடு உண்மையிலேயே ஐரோப்பாவில் இருக்கிற மக்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பெயினை பற்றி தெரியும். சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெயர் போன ஒரு நாடு விளங்குது. அந்த சுற்றுலாத்துறையில் அந்த அடிப்படையில் என்னென்னு சொன்னால், கனவேற்ற மனதில் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்பெயின் நாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்கா? எங்களோட நாட்டுக்காரங்க எங்களுடைய உறவுகள் அந்த ஸ்பெயின் நாட்டில் இல்லை. அப்போ அந்த நாட்டில் நாங்கள் போய் எப்படி சர்வை பண்ணுறது, எங்களுக்குரிய உதவிகள் என்ன கிடைக்கும், நாங்கள் அந்த நாட்டில் வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லி பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கும் நான் சொல்லப்போனால் இந்த நாட்டில் சுற்றுலாத்துறை அன்றைக்கு சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்குது. உணவக வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் என்று சொல்லி தாராளமான வேலை வாய்ப்புகள் இந்த நாட்டில் இருக்குது. அதே நேரத்தில் இப்போத்திய சிச்சுவேஷனில் இந்த ஸ்பெயினில் கட்டிடப்படிமான வேலைகள் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தில் அந்த கட்டிடப்படிமான துறைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை விண்ணப்பித்து இலகுவான முறையில் அந்த வேலைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த நாடு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் நீங்கள் அந்த விசாவுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிச்சுனால் எப்படி சர்வே பண்ணலாம்ன்றதுக்குரிய ஒரு நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேவை. அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் உங்களோட பயந்து கொண்டு இப்போ அந்த விடயத்துக்குள்ள விசா சம்பந்தப்பட்ட முழுமையான விளக்கத்துக்கு நான் போகிறேன். ஏனென்று சொல்லினால் ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளும் முக்கியம். அந்த அடிப்படையில் முழுமையாக இந்த வீடியோவை கேளுங்கோ, உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இதுக்கு எந்த விதமான ஒரு முகவரும் தேவையில்லை, யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்களாகவே இந்த விசாவை உங்களுக்கு அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஸ்பெயின் நாட்டு விசா இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த விசா சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன மாதிரி விசான்னு சொன்னால், இது இந்த நாட்டில் காலங்காலமாகவே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்தை சொல்கிறது அரைகோன்னு சொல்லிச்சு ஒரு சிஸ்டத்தில் இந்த நாட்டில் யாரும் எந்த நாட்டை சேர்ந்த ஒருவரும் ஒரு 3 வருடங்கள் பூர்த்தி செய்தால், அந்த 3 வருடங்களை பூர்த்தி செஞ்சால் அவர்களுக்கு அந்த இமிக்ரேஷன் என்ற ரீதியில் ஒரு தொழில்முறை கண்ட்ராக்டை வச்சு, ஒரு ஒர்க் கண்ட்ராக்டை வச்சு அவர்களுக்குரிய இமிக்ரேஷன் விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை இந்த நாட்டில் காலங்காலமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான முதலாவது ஆவணங்கள், பல ஆவணங்கள் தேவை. அதுக்கு முதல் மூலதன ஆவணம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய இருப்பிட பதிவு. இந்த நாட்டில் நீங்கள் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறீங்களன்றதுக்கு ஆதாரமாக அந்த இங்கே 14 சொல்லி சொல்கிற அந்த வீட்டு பதிவு, அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஆவணம். அந்த ஆவணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த அடிப்படையில் இப்போ வந்திருக்கிற சட்டத்தின்படி என்ன சட்டம் நடைமுறைக்கு வரையில் 2025ஆம் ஆண்டு ஒரு சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வருது. என்னென்னு சொன்னால், அந்த அரைகோ சிஸ்டத்தில் இருக்கிற அந்த 3 வருட சிஸ்டத்தில் இருக்கிற சில பொறிமுறைகளை தளர்த்தி
ஒரு இலகுவான முறையில் வந்து அந்த விசா எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி சொன்னால், அதாவது வந்து முதலாவது விஷயம் என்ன சொன்னால், அந்த 3 வருட காலம் பூர்த்தி என்றது இப்போ குறைக்கப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தி செஞ்சால், இந்த நாட்டில் வந்து 2 வருடங்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சு ஒரு சாதாரண ஒரு வணிக நிறுவனத்தினூடாகவோ இல்லாட்டி ஒரு தொழில் நிறுவனத்தினூடாகவோ ஒரு வேலை செய்கிற கண்ட்ராக்டை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு வந்து மற்ற நாடுகளோட ஒப்படைக்கல ஒரு இலகுவான ப்ரொசீஜரில் வந்து இந்த இமிக்ரேஷன் விசாவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இந்த நாட்டில் இருக்குன்றது உண்மை. ஆனால் அந்த உண்மைக்கு வந்து நீங்கள் வந்து போராட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை எப்படின்றதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து முதலாவது விஷயம் நான் சொன்னான் வந்து உங்களுக்கு அந்த வீட்டு பதிவு பத்திரநாமியந்தோன்றது வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை என்றதை பற்றி நான் உங்களுக்கு முதலாவது விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பத்திரநாமியந்தவை எப்படி எடுக்கிறது, அந்த வீட்டு பதிவு எப்படி எடுக்கிறது, இதான் முதலாவது கேள்வி உங்களுக்கு. அப்போ அந்த வீட்டு பதிவு எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்னுக்கு வந்து ஒரு வருட 2 வருட காலத்துக்கு முன்னுக்கு இலகுவான முறையிலேயே வந்து அந்த வீட்டு பதிவு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய கடவு சீட்டை வச்சு உங்களுக்கு இங்கே வந்து வாடகைக்கோ இல்லாட்டி சொந்தமாகவோ வீடு வச்சிருக்க ஒருவர்கிட்ட ஒரு கையெழுத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பவும் அதே நடைமுறை இருந்தாலும் அந்த வீட்டுக்காரர் உங்களுக்கு அந்த வீட்டு பதிவை தெரிகிறதுக்கு முன்பெற மாட்டினமே என்று சொல்லி சொன்னால் நிறைய மக்கள் வந்து குடிபெயர்ந்து அந்த மக்களுக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாமல் ஒரு வீதிகளில் தங்குற நிலைமையில் என்னென்னு சொன்னால் லத்தீன் அமெரிக்காவில இருந்து பல பேர் வந்து வீதிகளில் தங்குற நிலைமையில் இந்த நாடு இருக்கிறபடியால் அந்த வீட்டு பதிவு அவ்வளவு இலகுவான முறையில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் இந்த வீட்டு பதிவை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கணும் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வருட காலங்கள் வேறு நாட்டில் இருந்து கொண்டு இங்கே வந்து அந்த வீட்டு பதிவை எடுத்து செய்யலாம்ன்றது 100% சாத்தியம் இல்லை. சில பேருக்கு வந்து யாரும் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக வீட்டு பதிவை செஞ்சு சதகப்படுத்தினாலும் உண்மையிலே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டில் வந்து இருந்து அந்த செய்து கொள்றது தான் உங்களுக்கு வந்து இலகுவான வழியாக இருக்குமென்றது என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் எப்படி செஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஐரோப்பாவில் ஒரு நாட்டில் இருப்பீங்க, இருந்து அங்கே வந்து அகதி அந்தஸ்து கேட்டிருப்பீங்க. அந்த அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். பட்டிருக்கிறபடியாக தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. அந்த நிராகரிக்கப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு அந்த நாட்டை விட்டு வெளியேற சொல்லி உங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருப்பினோம் அந்த நாட்டு அரசாங்கத்தால். அந்த நாட்டை விட்டு வெளியேற சொல்லி ஒரு கடிதம் உங்களோட கையில் தரப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்பெயின் நாட்டில் வந்து லீகலா, அதாவது சட்ட ரீதியாக வந்து அகதி அந்தஸ்து கேட்கலாம். ரைட், வடிவா நோட் பண்ணுங்க. சட்ட ரீதியாக அகதி அந்தஸ்து கேட்கலாம். அது வந்து இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டது. இது சம்பந்தமா ஒரு சில லோயர் மேர் தங்களுடைய யூடியூப் பதிவிலையும் ஸ்பானிஷ் லோயர் மேர் யூடியூப் பதிவிலையும் இதுகளில் போட்டிருக்கிறோம். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு லோயர் 2 பேரோட கதைச்சிருக்கிறேன். அந்த சட்ட திட்டத்துக்கு நீங்கள் இங்கே வந்து அசூல் கேட்கலாம். அசூல் கேட்டு அகதி அந்தஸ்து கோரிக்கையை வைக்கலாம். ஆனால் அந்த அகதி அந்தஸ்து கோரிக்கையின் ஊடாக உங்களுக்கு விசா கிடைக்குமான்னு சொல்லி சொன்னால் கடவுளுக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது. நாங்கள் அதை சொல்லவும் மேலாது. அது 50க்கு 50 வச்சுக்கொள்வோமே. ஏன் இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை கேட்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ நீங்கள் வந்து அந்த அரேகோ சிஸ்டத்துக்கு அந்த 2 வருஷம் இங்கே கம்ப்ளீட் பண்ணி அந்த அரேகோக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு இந்த நாட்டில் 2 வருஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆதாரம் வேணும். அதை நீங்கள் வந்து இங்கே வந்து அகதி அந்தஸ்து கோரிக்கை வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு இப்போ இருக்கிற நடைமுறைப்படி நீங்கள் ஒரு 2 மாத கால பகுதி, சில வேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் 2 நாளோ 2 கிழமையிலையும் உங்களை வந்து அகதி அந்தஸ்து கோரிக்கை எடுத்து உங்களுக்குரிய ப்ரொசீஜர் அவங்க செஞ்சு உங்களை வந்து தங்கள் உதவிகள் கிடைக்க வழிகிடலாம். ஆனால் ஆகக்கூடியது ஒரு 2 to 3 மாதம் நீங்கள் உங்களோட செல்ஃபில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வெளியில் இருக்கணும் இருந்தீங்கள்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைகளால் விண்ணப்பிச்சு போவைகளை வந்து உங்களுக்குரிய நேர்காணல் நடக்க உங்களுக்கு ஒரு 6 மாத காட்டு உங்களோட ஃபோட்டோ அடித்து உங்களோட கையில் தெரிவினம். அந்த 6 மாத காட்டில் நீங்கள் வேலை செய்ய இயலாது. அந்த 6 மாத காட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் ஒன்று ரிஃப்யூஜி கேம்ப் ஒன்றில் நீங்கள் இருக்கக்கூடிய வசதிகள், உங்களுக்கு சாப்பாடுகள், உங்களுக்கு லாங்குவேஜ் படிக்கிறதுக்குரிய வசதிகள், அந்த லாங்குவேஜ் ஒரு மாதம் 2 மாதத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு நீங்கள் போவைகளை வந்து உங்களுக்கு வேறு வேலை திட்டம் சம்பந்தமான சில ஹோஸ்கள் படிக்கிறதுக்குரிய வசதிகளை வந்து இந்த நாட்டு அரசாங்கம் ஏற்படுத்தி தரும். இப்படியான காலப்பகுதியில் வந்து நீங்கள் அந்த 6 மாத
காட்டு உங்களுக்கு முடிகிற சந்தர்ப்பத்தில் வந்து அடுத்த 6 மாதம், அடுத்த 2வது 6 மாதம் அதே காட்டில் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்குரிய அனுமதி பத்திரம், வேலை செய்கிறதுக்குரிய அனுமதியை அடித்து தெரிவினம். அந்த அனுமதியை வச்சுக்கொண்டு நீங்கள் சட்ட ரீதியாக உங்களோட பேங்கில் சம்பளத்தை மாதம் உங்களோட பேங்கில் சம்பளம் விழக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்களே செக்யூரிட்டி சோசியல் கட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு தருது அகதி அந்தஸ்தில் போய். அப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் வந்து சில பேருக்கு 1.5 வருஷத்தால், சில பேருக்கு 2.5 வருஷத்தால், சில பேருக்கு 2.5 வருஷத்தால், அது டிபெண்ட் ஒரு ஆக்களோட இதை பொறுத்து, உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்களை மறுபடியும் உங்களுடைய விசாரணைக்காக, உங்களுடைய இந்த அகதி கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக இந்த நாட்டு அரசாங்கம் அழைச்சி உங்களுடைய நேர்காணலில் ஏற்படுத்தி உங்களுடைய அந்த கோரிக்கையில் ஏற்படுகின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நம்பிக்கைத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களோட அகதி அந்தஸ்து சரி செய்யப்பட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு அகதி அந்தஸ்து அப்செப்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு 5 வருட ரெசிடென்ட் விசா வந்து இந்த நாட்டு அரசாங்கம் தரும். அப்படி அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நான் முன்னுக்கு போங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஆரோக்கிய சிஸ்டத்துக்கு வாங்க. அந்த 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 ஆரோக்கிய சிஸ்டத்துக்கு நீங்கள் இனி தான் போகிறீங்க. அப்போ அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் அந்த ஆரோக்கிய சிஸ்டத்துக்கு தேவையான 2 வருட காலத்தை நீங்கள் இந்த நாட்டில் பூர்த்தி செஞ்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இந்த நான் சொன்ன அந்த வீட்டு பதிவு பத்திரங்கள் எல்லாம் இந்த 2 வருட காலத்துக்குள்ள வந்திருக்கு. இந்த 2 வருட காலத்துக்குள்ள நீங்கள் இந்த நாட்டை பற்றியும் இந்த நாட்டின் மக்களை பற்றியும் பலவிதமான தகவல்களை நீங்களே உள்வாங்கி இருப்பீங்க. உங்களுக்கு அந்த முதல் 6 மாதம் இருக்க அந்த கேம்பில் வந்து நிறைய படைப்பிச்சு இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கு. உங்களுக்கு பாஷை விளங்கி இருக்கு. இந்த நாட்டு பாஷையை வந்து நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டால் அந்த 2 வருஷ கால பூர்த்திக்கு பின்னுக்கு நீங்கள் அந்த இமிகிரேஷன் விசா வந்து ஒரு இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு இத்தனை பேருக்கு விசா வழங்க போடுற அந்த ஸ்பெயின் சிஸ்டம். இதுதான் அதுக்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு வீட்டு பதிவு எடுக்கணும். அந்த வீட்டு பதிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றதுக்குரிய ஒரு விளக்கமான வீடியோவை தான் நான் இந்த காணொலியில் வந்து நான் பதிவு செஞ்சு இருக்கிறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா, அநேகமான மக்களோட மனசில் எல்லாரும் இப்போ புதுசாக வாராக்களும் சரி ஏற்கனவே வந்தாக்களும் சரி நாங்கள் யோசிக்கிற ஒரு விஷயம், ஈவன் நான் உட்பட யோசிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்டில் 1200 தான் சம்பளம், அங்கே ஒன்று 1500 உழைக்கலாம், இங்கே ஒன்று 2000 உழைக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறமே வழியா அந்த நாட்டில் எங்களுக்கு எவ்வளவு செலவு போகுது என்றதை பற்றி இதுவரைக்கும் யாரும் சிந்திக்கிறதா எனக்கு தெரியல. அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாட்டிட்ட வந்து அகதி தஞ்சம் கோரிக்கையில் விடுறோம். அந்த அகதி தஞ்சத்தினூடாக எங்களுக்கு ஒரு விசா அனுமதி பத்திரம் கிடைக்குமென்று தான் 100க்கு 100 பேரை நம்பி எல்லாரும் நாங்கள் செயல்படுறோம். ஆனால் அந்த அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டால் அடுத்தது என்ன செய்யலாம், எந்த ஆப்ஷனுக்கு போகலாம் என்று நாங்கள் முன்னெச்சரிக்கையாக யாரும் செயற்படுறது இல்லை. அப்போ நாங்கள் இனிவரும் இனிவரும் இளைஞர்களோ இல்லாட்டி எங்களுடைய தம்பிமாரோ அக்காமாரோ வந்து இனிவரும் காலங்களில் வந்து ஒரு நாட்டை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த நாட்டில் குடிபெயர்க்க எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாட்டிக்கு இனி நாங்கள் கல்யாணம் கட்டி எங்களுடைய துணையை எடுக்கக்கூடிய இருக்கலாம். அதுகளையும் யோசித்து இப்போ எங்களுடைய அகதி கோரிக்கை நாங்கள் நிராகரிக்கப்பட்டால் அடுத்தது வந்து செகண்ட் ஆப்ஷன் எங்கே போகலாம், என்ன செய்யலாம் என்ற ஒவ்வொரு நாட்டையும் ஆராய்ஞ்சு அந்த நாட்டின் தகவலை திரட்டி நாங்கள் அந்த நாட்டில் அகதி கோரிக்கைகளை வைக்கிறது உண்மையிலேயே வந்து எங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டை பற்றி அந்த நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்களை உள்ளடக்கி தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இதே மாதிரி பல நாடுகள்லையும் பல விதமான சட்டங்கள் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிலதுகள் வந்து செய்திகளில் வந்து அதில் முழுமையான விளக்கங்கள் எங்களுக்கு இல்லை. அப்போ அந்த நாட்டில் இருக்கிறார்களையும் ஒவ்வொரு நாடுகள்லையும் உங்களுக்கு இருக்கிறார்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதில் உண்மைத்தன்மைகளை அறிஞ்சு நீங்கள் செயற்பட்டீங்கள் என்று சொன்னால் இது வந்து எந்த விதமான ஒரு முகவரும் தேவையில்லாமல் நீங்களே உங்களோட சொந்த முயற்சியால்
நீங்கள் இந்த விசாவை பெற்றுக்கொள்ளலாம். நான் சொல்கிற விஷயம் என்னன்னு இன்னொருவரை நம்புறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் சொன்னால் அதுக்குரிய முயற்சியில் நீங்கள் இறங்கினீங்கள்னு சொன்னால் சட்ட ரீதியாக நீங்கள் முயற்சிகளை வந்து உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவைக்கல. இப்போ இதில் இருந்தோண்டு துள்ளிப்பாய் இஞ்சு பெரிய ஏறையிலாது ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் கொண்டிருக்கீங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களோட ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலியர்ன்ற மாதிரி இந்த விசா விஷயத்தில் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு வந்து நீங்கள் இன்னொருவரை நம்புறதை விட்டுட்டு நீங்கள் உங்களை நீங்களே நம்புங்க. உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் உங்களோட முயற்சியில் வாங்க. நான் சொல்கிறது வந்து இப்போ நான் இந்த ஸ்பெயினை பற்றி சொன்ன அவ்வளோ விஷயமும் வந்து நீங்கள் இங்கே வந்து 2 வருஷத்துக்கு சர்வை பண்ணி அந்த வீட்டு பதிவு எடுக்கிறதுக்காண்டி தான் நான் அகதி அந்தஸ்து கோரிக்கைகளை வைக்கணும்னு சொல்லி சொன்னான். இல்லை எங்களுக்கு அந்த அகதி அந்தஸ்து தேவை இல்லை, நாங்கள் வேறு வழியில் சேவை பண்ணுறதுனா தாராளமாக இந்த நாட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு திறமை இருக்கிற பட்சத்தில் இந்த நாட்டில் வந்து 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஸ்பெயினில் இந்த நாட்டுக்கு போனாலும் 2 வருஷம் எங்கே இருந்தாலும் எங்கே வேலை செஞ்சாலும் இங்கே வேலை வாய்ப்புகளும் இப்போ அதிகரித்து கொண்டு வருது. நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது உங்களுடைய வீட்டு பதிவு. நீங்கள் அந்த நாட்டிலே நீங்கள் எப்போ அந்த வீட்டு பதிவு இப்போ நீங்கள் இங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி வாரீங்கள்னு வைங்களேன். இந்த ஜனவரி வந்து நீங்கள் பிப்ரவரி நீங்கள் வீட்டு பதிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிப்ரவரி தான் அந்த நாட்கள் ஆரம்பமாகும். அப்போ நீங்கள் வந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வர்றதுக்கு முன்னுக்கு அந்த வீட்டு பதிவுக்குரிய படிமுறைகளை யார் மூலமாக எடுக்கிறேன்னு சொல்லி செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முழு முயற்சி இருந்தால் நீங்களாவே இந்த விடயத்தில் வந்து வெற்றி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்களும் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து காணொலி ஊடாக நாங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே தெரியப்படுத்தி கொண்டு இருப்போம். ஒரு சில விஷயங்கள் ஏன்னு சொன்னா நீங்கள் அங்கேருந்து வரைக்கும் வந்து எங்களை தொடர்பு கொள்ளணும் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்களும் இந்த வேலை செய்யக்கல எங்களுக்கு வந்து எங்களுக்கு தொலைபேசியினூடாக சில அறிவுரைகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு வந்து மற்றது எங்களுக்கு வேலைக்கு லீவான நேரங்களில் வந்து உங்களோட வந்து ஒரு அரசியல் ஆஃபீஸுக்கோ இல்லாட்டிக்கு ஒரு ஒரு இடத்துக்கோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதே வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வர்ற அளவுக்கு எங்களுடைய வேலை சும்மா வந்து எங்களை விடாது. அதே நேரத்தில் எப்போவுமே வந்து ஒரு தொலைபேசி ஊடாகவோ இல்லாட்டி காணொலி வாயிலூடாக உங்களுடைய அறிவுரைகளை நாங்கள் வணங்கி கொண்டிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த அகதி அந்தஸ்து கோரினீங்களா இருந்தால் உங்களுக்கு இன்டர்பிரிண்டர்ல இருந்து உங்களுக்கு லோயர்ல இருந்து சகல செலவுகளை வந்து இந்த அரசாங்கம் பார்த்து கொள்ளும். உங்களோட அகதி அந்தஸ்து கோரிக்கைகள் எல்லாம் அவங்களோட கைக்குள்ள இந்த ஃபைல் கூட ஓப்பன் பண்ணுற நாளில் இருந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த 2 மாத கால பகுதியில் வந்து சர்வே பண்ணைகளை வந்து உங்களுக்கு வந்து 2 மாத சர்வே பண்ணைக்க நீங்கள் ப்ரைவேட்டாக லோயருக்கு பிடிக்கிறேன்றாலும் சரி ப்ரைவேட் அலோயர் அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட செலவாக இருக்கும். அது நீங்கள் பிடிக்கலாம் இல்லாட்டிக்கு பிடிக்காம விடலாம், அது உங்களை பொறுத்தது. இனியும் இந்த இந்த எங்களுடைய இதில் வந்து பலதரப்பட்ட வீடியோக்களுக்கு மத்தியில் இனியும் வெளிநாட்டில் இருந்து வர்ற எங்களுடைய இளைஞர்களுக்காக சில பதிவுகளும் இனி எதிர்வரும் காலங்களில் இந்த தளத்தில் வந்து ஒரு காணொலி பதிவு அவையில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்ன முறையில் வந்து அவையில் வந்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்ன்றதுக்குரிய பதிவுகளும் வந்து எங்களுடைய தளத்தில் வரும். முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாங்கள் போடுற தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் உங்கள் ஜே.